சர்வதேச அளவுல அங்கீகாரம் பெற்ற தமிழ் சினிமா எது? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை வைரலாக்கும் அந்த 2 நடிகைகள் யார்? இந்த வேலையை ஏன் செஞ்சாங்க? ஏன், எதுக்கு, என்னன்ற எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச சர்வதேச அங்கீகாரத்தை பத்தி பார்த்துடலாங்க. சீனு ராமசாமி இயக்கத்துல ஜி.வி. பிரகாஷ் நடிச்ச படம் இடிமுழக்கம். இந்த படத்துல ஜி.வி. பிரகாஷுக்கு ஜோடியா காயத்ரி சங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு இறுதி கட்ட பணிகள் நடந்துட்டு வருது. 22வது புனே சர்வதேச திரைப்பட விழாவுல இந்திய சினிமா பிரிவுல திரையிடப்பட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட ஹீரோ ஜி.வி. பிரகாஷ் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் செய்ய ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க. அயோத்தியில பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ராமர் கோவில்ல நேத்து கும்பாபிஷேக விழா கோலாகலமா நடந்ததும் இந்த விழாவுல அமிதாப் ஜி, நம்ம சூப்பர் ஸ்டார் சச்சின் டெண்டுல்கர்னு பல பிரபலங்கள் கலந்துகிட்டதும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ராமர் கோவில் திறப்புக்கு ஆதரவா பலரும் எதிர்ப்பா சிலரும் கிளம்பி இருக்கிற இந்த நிலையில எதிர்ப்பாளர்களுக்கு பதிலடி தர்ற மாதிரி நடிகை பார்வதி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்திய அரசியல் சாசனத்தோட முகப்பு பக்கத்தை ஷேர் செஞ்சு இருக்காங்க. அதுல 1949ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்தின் முகப்பு பக்கத்துல இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு நாடாக இந்தியா எப்போதும் இருக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நடிகை பார்வதியை தொடர்ந்து நடிகை சுஷ்மிதா சென்னும் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல அரசியல் சாசனத்தோட முகப்பு பக்கத்தை ஷேர் செஞ்சு இருக்காங்க. இத ரசிகர்களும் ஷேர் செஞ்சுட்டு வரத பார்க்கிறப்போ அரசியல் சாசனத்தோட முகப்பு பேஜ் ட்ரெண்டிங் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு தோணுதுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. ஆனா நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் என்னோட சேனலுக்கு வரவா அமையும்ன்றதால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.